பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். குடிக்க வந்துட்டாங்க, இந்த மரணம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. நான் உத்தரவு ஒண்ணும் போடல, உன் சித்தத்தின்படி ஆகட்டும், ஆனாலும் என்னைய காப்பாத்திரு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர்ட்ட இதை தப்பிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய வேலை அழுது முகங்குப்புற செஞ்சிருக்காருங்க. அதுக்கப்புறமேலு மார்க் 14:36 இதை பார்க்கலாம். அப்பா பிதாவே சொல்றாரு, அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் காப்பாற்ற சொல்றாரு. அப்புறமேலே லூக்காவுல 22:39-42 22:39-42 சரி. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீசரும் அவரோடு கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனை உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, அவங்களே நீங்கள் எனக்காக வாசிங்கிறார், ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்ப இதெல்லாம் என்ன தெரியுது? அவர் இந்த சாவுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உள்ள எல்லா முயற்சியும் பண்ணி இருக்கிறாருங்கிறது விளங்குது. அது போக கடைசியில சிலுவையில் அறையப்படலை நம்ம சொல்லுவோம், அது தனி டாபிக்ல வரும். அறையப்பட்டார்னு வச்சுக்கிட்டா பலியாயிட்டார்ல, பலியாகும் என்ன செய்யணும்? சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு போயிருக்கணும். அவர் கேட்கிறாரு, கடவுளே கர்த்தரே ஏன் என்னை கைவிட்டீங்கிறார். மத்தேயு 27:46 மார்க் 15:34 நீங்க பார்க்கலாம். என்ன சொல்றாரு? 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சப்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். என்ன சொல்லியிருக்காரு? சிலுவையில் அறையும்போது சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கை விட்டுட்டீங்க, இதான் பலியாவரான்னு கேட்கிறேன். தேவனே தேவனே அழகான வாய்ப்பை தந்தீரே அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்ப அவர் இறந்து இருந்தாலும் கூட சிலுவையில விரும்பி அவர் பலியாக ஆசைப்படவே இல்லைங்க. நல்லா தெரியுது, தெளிவா தெரியுது. எப்படியாச்சும் தப்பிக்க பார்த்திருக்கிறாரு, அதுக்குள்ள முஸ்தீப் செஞ்சிருக்காரு, முந்திய காப்பாற்ற சொல்லி இருக்கிறாரு. மாட்டிக்கிட்ட பிறகு நல்லா காப்பாத்துன்னு சொல்ற மாதிரி ஏன் என்னை கைவிட்டுட்டீர்னு கேட்கிறாரு. தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்கிறாரு. இதே வாசகம், இதே கருத்து மார்க் 15:34 இருக்கிறது. இதே நான் அதனால நான் படிக்கல. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு கொஞ்சம் மூலச்சொல்லு மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். ஏலி ஏலின்னு இல்லாம வேற மூலச்சொல், எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சப்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். கருத்து ஒண்ணுதான். இதை போய் பழின்னு யாராவது சொல்லுவோமா? உலகத்தில் யாராவது இப்படி சொல்ற பலியாயிட்டா தியாகம் ஆயிட்டான்னு சொல்லுவோமா? முடிஞ்ச அளவுக்கு எல்லா முஸ்லீமும் எடுக்கப்பட்டிருக்கு. சாதாரண நான் என்ன முஸ்லீம் எடுக்கணும், நீங்க என்ன முஸ்லீம் எடுப்பீங்களோ இந்த முஸ்லீம் பூராவுமே என்ன செஞ்சிருச்சு, ஒன்னு ஆயுதம் சேர்த்துக்குருவோம், ஓடி பார்ப்போம், ஒளிஞ்சு பார்ப்போம், காட்டி கொடுக்குற ஆள் மேல கோவம் வரும், அதுக்கு மேலே கடவுள்கிட்ட பாரத்தை போடுவோம், எனக்காக வாட்சிங்க 4 பேர்த்த சொல்லுவோம். சாதாரண ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் ஏற்பட்ட என்னென்னலாம் நடக்குமோ அது பூரா அங்க நடந்திருக்கு. என்ன இது போய் என்ன பழி, இது எப்படி நம்புறது? என்ன பழி? இதான் பழியா? பழின்னு சொல்றதா இருந்தா ஒரு ஆளை சொல்லலாம். யார சொல்லலாம்? உண்மையிலேயே பலியாயிருக்கார் யோவான் ஸ்நானன். இந்த இயேசுவுக்கும் ஞான ஸ்நானம் கொடுத்தார குரு, அவர் போனதுன்னா பலின்னு சொல்லலாம். பலியாகக்கூடிய முறையில பலியாயிருக்காரு. பலின்னு சொன்னா சிலுவையில் அரைஞ்சி ஆட்ட பலி கொடுத்தா சிலுவையில் அரைஞ்சா பலி கொடுப்பாங்க. பலிங்கிறதுக்கு ஒரு முறை கழுத்தை வெட்டி தான் பலி கொடுக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு பலியாகல, கழுத்து வெட்டப்பட்டு பலியாயிருக்காரு. ஒரு லட்சியத்திற்காக பலியாயிருக்கிறாரு. புலம்பாம இருந்திருக்கிறார் பலியாகக்கூடிய நேரத்தில். யாரு? இவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து இவர்கிட்ட பாவ அறிக்கை பெற்றிருக்கிறாரு. பலியாவதில் இவரை விட முந்தியும் இருக்கிறார். யாரு? யோவான் ஸ்நானன். ஒரு ஆளு சுமக்கணும்னு சொன்னா அது யோவான் சுமந்துட்டார். இது எங்க இருக்கு? யோவான். அதெல்லாம் நான் சொல்றேன்.
மார்க் 6, 17, 18 வெறும் நான் வாசிட்டே போயிடுறேன் கருத்துக்களை சொல்றதுனால டைம் முடிஞ்சு சொல்ல முடியாம போயிடக்கூடாது. மார்க் 6, 17, 18 மார்க் 6, 17 நான் எடுத்துக்கிறேன் 6, 17, 18 சரி. ஏரோதுன்னா ஒரு அந்த காலத்தில் உள்ள ஒரு தலைவன் தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது பிலிப்புடைய கொண்டாட்டியும் ஏரோது முறை கூட்டிட்டு வந்தான். இதை கண்ட உடனே யோவான் இருந்தாரா இல்லையா, அவரு ஏரோதை நோக்கி நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஒரு லட்சியத்துக்காக வேண்டி அக்கிரமக்கார் அரசு தெரிஞ்சியும் கூட அடுத்தவன் முன்னாடி நீ கூட்டிட்டு வந்து தப்புடாங்கிறார் யாரு? யோவான். அதுக்காக வேண்டி பிடிபடுறார் யாரு? யோவான் பிடிபடுறார் இயேசுவுக்கு முன்னாடியே. அதுபோக மார்க் 6, 27, 28 இங்க இருக்கு. உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். யாருடைய தலைய? யோவானுடைய தலையை. ஏரோது மன்னன் சொல்றான், நான் அடுத்தவன் முன்னாடி கூட்டிட்டு உனக்கு என்ன என்று சொல்லியிருக்கான். அந்த ஒரு வருஷம் முடிச்சு கொடுக்கிறேன். தலையை கொண்டு வரும்படி அந்தப்படி அவன் போய் காவற்கூடத்திலே அவனை சிரச்சேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து அதை இந்த சிறுவனுக்கு கொடுத்தான். அந்த சிறுவன் அதை தாயிடத்திலே கொடுத்தாள். என்னுடைய தொடர் இன்ஷா அல்லாஹ் நம்ம அதுக்கு தொடர்ல மறுப்புன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதுவரைக்கும் என்னுடைய வாதத்தில் பாதியை எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த வாதத்துக்கு மறுப்பும் சொல்லணும், நேரத்தை கடைபிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்னுடைய உரை நிறைய செய்கிறேன். வாக்குறுதாவான சரியாக அதனை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் பொதுவான கருத்துக்கள் உதாரணங்கள் சொல்லுகின்ற பொழுது அதனை பற்றி ஒரு குறிப்பாக கண்ணோட்டமாக என்னுடைய கருத்தையும் இணைத்து வழங்குவதற்கு உங்களுடைய அனுமதியை விடுகின்றேன். வேறு ஒன்றும் இல்லை. ஐயா ஜெயினுல் அவர்கள் சொன்னார்கள், அதாவது விபச்சாரத்தை விரும்புகின்ற மனிதனும் மார்க்கமும் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது, மார்க்கமே இருக்க முடியாது என்று சொன்னார்கள். நான் இதனை மட்டும் இந்த காலகட்டத்திலே மறுக்கின்றேன். மனிதன் இருக்கின்றான், மனிதன் மட்டுமல்ல ஒரு மார்க்கமே இருக்கிறது. அதாவது விபச்சாரத்தை நாடுகின்ற ஒரு மார்க்கமே இருக்கிறது. அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற பெயராலே பல வாலியங்களை தொகுதிகளை அள்ளி வீசிய கண்ணதாசன் மதிப்புக்குரிய மறைந்த கண்ணதாசன் அவர்கள் விபச்சாரத்தை அவசியம் என்று வலியுறுத்தியிருக்கின்றார். நான் இதனை ஒரு நகைச்சுவைக்காகவோ வேறு ஒரு ரசனைக்குரிய ஒன்றாகவோ நான் இதனை குறிப்பிடவில்லை. நீங்கள் அந்த அர்த்தமுள்ள இந்து மதத்தை வாங்கி வாசித்தீர்களானால் அதனை அப்படி குறிப்பிட்டிருப்பது உங்களுக்கு தெரியும். எப்படி ஒரு நகரத்திற்கு சாக்கடை அவசியமோ அதனை போலவே ஒரு நாட்டிற்கு விபச்சாரம் அவசியம் என்று எழுதியிருக்கின்றார். அதனை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் எந்த ஒரு மனிதனும் இல்லை, ஒரு மார்க்கமும் இல்லை என்று ஐயா சொன்னார்கள் அல்லவா, ஜெயினுல் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அல்லவா, அதனை மறுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று தெரிவி நான் இதனை சொல்கிறேன். எப்படி ஒரு சாக்கடை இல்லை என்றால், ஒரு நகரத்துக்கு சாக்கடை இல்லை என்று சொன்னால் அந்த நகரமே மூழ்கிவிடும். அதனை போல ஒரு விபச்சாரி இல்லை என்றால் அந்த நாட்டில் உள்ள பெண்கள் அத்தனை பேரும் பத்திரி பெண்களாக இருக்க மாட்டார்கள் என்ற கருத்தின் அடிப்படையிலே அதனை எழுதியிருக்கிறார்கள். ஆகையாலே அப்படிப்பட்ட மாற்றமும் இருக்கத்தான் செய்கிறது என்பதனை இங்கு கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியாக ஐயா ஜெபமணி அவர்கள் நித்திய ஜீவனை அடைகின்ற வழியை பற்றி உரையினை தொடர்கின்றார்கள். காலம் 4:40. தேவனுடைய நாம் பயன்படுவதாக முஸ்லிம் ரஹ்மானிகளிடம் லாயிலா இல்லல்லா ஈசா ரசூலுல்லாஹ் இந்த நாமத்தில் மத்தியில் பேசுகிறேன். இங்கே அமைந்திருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவருடைய தொழில்தலங்களாக
இருக்கிறோம் என்கிற ஒரு உணர்வோடு நீங்கள் இருக்கவும், நான் பேசவும் அது கடவுள் சித்தமாகவும் இருக்கிறது. நான் ஒன்றையும் குர்ஆனில் இருந்து மாத்திரம் பேச முடியாத நான் ஆணையிடப்பட்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு முந்தைய நண்பர் பேசிய விதத்தில் எந்த ஒன்றையும் குர்ஆனிலிருந்து தவறாக நான் பேசுவதில்லை. எனக்கு இதை குறித்து பேசுவதற்கு எனக்கு உண்டு. அதே வசனங்களை இன்னும் இப்படியான ஒரு கூட்டத்தில்